கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பானவர்களே, நம் தேவன் எல்லோரையும் நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன். அல்லேலூயா. ஆண்டவர் வேதத்தில் நமக்கு சொல்லுகிறார், திக்கற்றோரை அவர் விசாரிக்கிற தேவன். திக்கற்றோரையும் விதவைகளையும் அவர் விசாரிக்கிற தேவன். யாக்கோபு 1:27 நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமாகிய என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளை விசாரிக்கிற மனிதர்களை கர்த்தர் நேசிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 68:5 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அனாதையாய் இருக்கிறவர்கள், விதவையாய் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு விசாரிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை விசாரிக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அது மாத்திரமல்ல, இயேசு அவர்கள் மேல் அதிக கரிசனை கொண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீர்களோ, தனிமையாய் திக்கற்ற பிள்ளைகளாய் இருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் பரலோகத்தில் நமக்காக உண்டு. இந்த பூமியிலே அவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார், நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது, நம்மை திடப்படுத்துகிறது. அவர் ஒரு நாளும் நம்மை மறப்பதற்கு ஒரு மனிதன் அல்ல, நம்மை படைத்த ஒரு நல்ல தெய்வம். அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை, அவரை நோக்கி பார்த்த பிள்ளைகளை அவர் பலப்படுத்துகிறார், உயிர் பெறச் செய்கிறார். உலர்ந்து போன மனிதர்கள், தொய்ந்து போன மனிதர்கள், நலிந்து போன மனிதர்கள் யாராயிருந்தாலும் அவர் சமூகத்திற்கு வரும் பொழுது அவர் புது பலன் கொடுத்து உயிர் பெறச் செய்கிறவராக இருக்கிறார். பரிபூர்ண ஒரு தேவன் அவர். உங்களையும் என்னையும் உருவாக்கி அப்படியே போட்டுவிட்டு செல்கிறவர் அல்ல. தாயின் வயிற்றிலே நீங்களும் நானும் தோன்றும் என்பதாகவே அவருடைய கண்கள் நம்மை கண்டது. அது மாத்திரமல்ல, அதற்கு பின்பாக நம்முடைய எலும்புகள் ஒவ்வொன்றும் அங்கங்கள் உருவாகும் போதும் அவருடைய பார்வை நேரடியாக இருந்தது. நம்முடைய வாயில் சொல் பிறவாவதற்கு முன்னே அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்த ஒரு நல்ல தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு வார்த்தைக்காக இல்லைன்றால் ஏதோ ஒரு கடவுளை மையப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லப்படவில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனுள்ள தகப்பன். அவரை நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரை சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருந்து அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவர். இந்த வேளையில கர்த்தர் உங்களோடு கூட பேசுகின்ற காரியம் என்ன தெரியுமா? உங்களை விசாரிக்கிறவர். நீங்கள் தனியா இல்லை, நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கிறீர்கள். வேதத்திலே சங்கீத புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள். 8:4 மனுஷனை அவர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை அவர் விசாரிப்பதற்கும் எம்மாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களையும் என்னையும் விசாரிக்கிற ஒரு நல்ல தேவன். யோசித்து பாருங்கள். ஆதி நாட்கள்ல கடிதம் எழுதி காத்திருப்பார்கள், கடிதம் வந்து விசாரித்தார்களா என்று சொல்லி. இல்லை என்றால் போகிற பிள்ளைகளிடத்துல சொல்லி அனுப்புவார்கள். அவர்களை விசாரித்ததாய் சொல்லி, இவர்களை விசாரித்ததாய் சொல்லி. ஏனென்றால் அந்த நாட்களிலே தொடர்பு என்பது வெகு தூரமா இருந்தது, வெகு தொலைவாய் இருந்தது. இன்றைக்கு அப்படி அல்ல, வெகு நெருக்கமாகிவிட்டது. ஆனால் உறவுகளிலே விரிசல்கள் இருக்கிறது. எல்லாருடைய கைகளிலும் செல்போன்கள் இருக்கிறது. நிமிஷத்திற்கு ஒரு நேரத்திலே நாம் பேசிவிடலாம். ஆனால் ஒருவரோடு ஒருவர் பேசுவது மிகவும் கடினமாக மாறிவிட்டது. காரணம் என்ன? மனிதர்களுடைய உறவு அற்று போகின்ற சூழ்நிலை இருக்கிறது. இதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன? இயேசுவை முழுமையாய் அறிந்து கொள்ளாததினால், இயேசுவை நேசிக்காததினால். பிரியமானவர்களே, அவர் நம்மை விசாரிக்கிறவர். நீங்கள் தனியே விடப்பட்ட ஒரு மரத்தை போல இருக்கலாம், இல்லைனால் தூக்கி எறியப்பட்டவர்கள் போல இருக்கலாம். அவர் நம்மை நினைப்பதற்கு நம் எம்மாத்திரம், அவர் நம்மை விசாரிப்பதற்கு. யோசித்து பாருங்கள். படைத்த தேவன், அண்ட சராசரங்களை படைத்தவர். நம்முடைய எலும்புகளும் தசைகளும் உருவாக்கும் முன்பே அவருடைய கண்கள் நம்முடைய கருவை கண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் உங்களை அவர் கைவிடுவாரா? ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். விசாரிக்கும் ஒரு நல்ல தகப்பன். இன்றைக்கு என்னுடைய பிள்ளை எப்படி இருக்கிறான், எப்படி நடக்கிறான், எப்படி செயல்படுகிறான், இன்றைக்கு என்ன செய்ய போகிறான்? நம்மை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன். பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை அநேக நேரங்களில் எண்ணலாம், என்னை விசாரிப்பதற்கு யார் உண்டு? என்னை எல்லாரும் மறந்து போனார்கள், எனக்கு பெற்றோர்கள் இல்லை, பிள்ளைகள் இல்லை, உறவு இல்லை, ஒரு தொப்புள் கொடி இல்லை என்று கூட நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை நடத்துகிறவர் யார் தெரியுமா? உங்களை விசாரிக்கிறவர் யார் தெரியுமா? அவர்தான் பரம தகப்பன், நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவர், உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த அந்த நல்ல தகப்பன் உங்களை விசாரிக்கிறவர். அந்த தேவனை நீங்கள் முழுமையாய் சார்ந்து கொள்ளும் பொழுது
இந்த உலகத்தில் வருகின்ற நெருக்கங்கள், கவலைகள், பாச போராட்டங்கள் எல்லாம் மாறிவிடும். கர்த்தரே உங்களுக்கு துணையாயிருப்பார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. உங்களை விசாரிக்கிறவர். நீங்க பயப்படாதிருங்கள், தைரியமா இருங்கள். ஆமென். இந்த சந்தோஷமான செய்தியை, இந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. தேங்க்யூ. காட் bless you.